ஸ்டார்டிங்லேருந்தே நான் பேபி vlog ஷேர் பண்ணும்போது ஒரு சிலர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோமோ. ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் அவன் வந்து அழுதான். செகண்ட் டேலேருந்து அவரே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. கம்ப்ளீட் ஸ்லீப் பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு வந்து 6 years ஆகுமா. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog-ஐ நான் அழகாக ஒரு டோட்லர் ரொட்டீன் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நேற்று தேட்டருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அது அப்படி தான் இருக்குது. போன சைனஸ் வேறு திருப்பி வந்த மாதிரி இருக்குது. சைனஸ்னாலே எனக்கு ஒரு ட்ராமா மாதிரி. ஸ்கூல் டேஸ்லலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த சைனஸோட. என்னால் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியாது, படிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, கிளாஸ் கவனிக்க முடியாது. அப்போ வந்ததையே என்னால் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் வச்சுக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் என்னைக்காவது உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த குட்டி வாண்டு என்ன பண்ணுன்னா, காலங்காத்தால எழுந்திருவான். எப்போவுமே ஒரு 6:30 7 அந்த மாதிரி எந்திரிக்கிறவன் இன்னைக்கு 5:30லேருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், தலைவலி வந்தாலே தூக்கமே வராது. அதில் இவன் வேறு 5:30லேருந்து எழுந்து பால் வேணும்னு ஒரே அழுக. அவனுக்கும் தூக்கம் வரலையா என்னன்னு தெரியல. ஸோ இப்போல்லாம் நாங்கள் ஆவின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையிலேயே அவனுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு பால் கொடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி அவனுக்கு ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிலிக்கான் ப்ரஷ் மாதிரி ரொம்ப சாஃப்ட் பிரிசில்ஸாக இருக்கும். இதை நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து ப்ரஷ் பண்ணலாம். ஏன்னா ப்ரஷ் வந்து அவனுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கையை வச்சு விளக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணான். பட் இப்போல்லாம் வந்து சுத்தம் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வித்தையெல்லாம் காமிச்சு தான் அவனுக்கு வந்து பல்லு விளக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மார்னிங்கில் வந்து பல் விளக்குனோடனே கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறமா தான் பால் கொடுப்பேன். பால் கொடுக்கறது மட்டும் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டான். நாங்கள் வந்து ப்ளூ கலர் பேக்கெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆவினில். ஸோ அந்த ப்ளூ கலர் பேக்கெட்டை டைல்யூட்டே பண்ணாமல், தண்ணியே ஊற்றாமல் டாக்டர் வந்து காய்ச்சி கொடுக்க சொன்னாங்க. ஸோ தண்ணியே ஊற்றாமல் ஒரு 150 ml கொடுப்பேன் நான் காலையில். அதோட சாயங்காலம் தான். இதுக்கு நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ், சாப்பாடு இது மட்டும்தான். பால் வந்து 2 times தான் கொடுக்குறோம் பெர் டே. அண்ட் நான் நிறைய டாய்ஸ் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வாங்கலை, கிஃப்டாக வந்தது. அதில் ஒன்று தான் இது, க்யூரியஸ் கப்ல இருந்து. இது இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கூட ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹேண்டலோட. ஸோ அதை வந்து மேக்னெட்டில் நம்ம இந்த மாதிரி எடுத்து குருவி வாயில் போடணும். இது வந்து 16 months ப்ளஸ் பேபிஸ்க்கு தான் வந்து ஆக்சுவலாக ரெக்கமெண்டட். பட் அவனுக்கு நாங்கள் இப்போவே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அவன் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டான். ஸோ யாழனுக்கு கொஞ்சம் பாலெல்லாம் கொடுத்து அவன் வந்து பயங்கர கிராங்கியாக இருந்தான் 5:30க்கு எழுந்ததுலேருந்து. ஸோ அவனை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவும் இன்னும் தூங்குறாரு. ஸோ அவரையும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனையும் பார்த்துக்கிட்டு என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன்.
இப்போல்லாம் மந்த்லி ஒன்ஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அ மந்த் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். என்னதுன்னா இந்த சுடு தண்ணியில் உப்பு போட்டு கார்கிள் பண்ணுறது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம பல்லுக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ஆல் டே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். பட் இருக்கிற வேலையில் இது ஒரு வேலையா அப்படின்னு அப்புறம் மோஸ்ட்லி விட்டுருவேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்பப்போ வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு போவோம், இதை நீ டெய்லி பண்ணு அப்படின்னு. பட் ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது இப்போ வரைக்கும் எனக்கு. கரெக்டாக நான் காகல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்போது அவங்க அப்பாவும் எழுந்துட்டாங்க. அவனை அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் காலையில் இப்போல்லாம் டெய்லி வந்து கடைக்கு போகும்போது அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பால் வாங்குறதோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். யாழனுக்கு 1 இயர் ஆனதுலேருந்து எங்களோட ரொட்டீன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் வேலை கம்மியாயிருக்கு, கொஞ்சம் வேலை அதிகமாகிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த விலாகே எடுக்கணும்னு நினச்சேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவரில் எல்லாமே சொல்கிறேன். முடிஞ்சால் நான் அடுத்த வாட்டி ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டீனாகவே நான் உங்களுக்கு வந்து ஃபில்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சுடுதண்ணியில் கொப்பளிக்கிறது மட்டும் பத்தாது, கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் குடித்தா தான் தொண்டைக்கும் இதமாக இருக்கும். யாழனோட ரொட்டீன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, காலையில் அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 15-20 மினிட்ஸ் நாங்களே கெஸ் பண்ணி எழுந்துச்சு அவனோட பாலை வந்து காய்ச்சி வைக்கணும். இல்லைனா எழுந்துக்கும் போதே அழுதுகிட்டே எழுந்திருப்பான், நம்ம சுட சுட காய்ச்ச முடியாது. ஸோ 10-15 மினிட்ஸ் முன்னாடியே எழுந்து காய்ச்சி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஆறி இருக்கும், அவருக்கு ஈஸியாக ஃபீட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு கொஞ்சம் கொழுப்பு தான், உடம்பு சரியில்லை, சுத்தமாக முடியல, என்னமோ இடுப்பு வலி நேற்றுலேருந்து. ஆனால் ரீல்ஸில் ஒரு சேலஞ்ச் பார்த்தோம், அதை ட்ரை பண்ணலான்னு 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஸோ அவருக்கு காலையில் எத்தனை மணிக்கு பால் கொடுக்குறோமோ அதுலேருந்து 2 ஹார்ஸ் கரெக்டாக அதுக்குள்ளே வந்து அவருக்கு குக் பண்ணி கொடுத்துடணும். இல்லைன்னா வந்து அழ ஆரம்பிச்சிடுவான். இப்போல்லாம் அவனுக்கு தனியாக குக் பண்ணுறது இல்லை, எங்களுக்கு கொடுக்குற சாப்பாடே தான். ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் வந்து எங்களோட அளவுக்கு போடாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டு நாங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குறோம். ஏன்னா எனக்கும் ஒரு வேலை மிச்சம். சும்மா சும்மா அவனுக்கு தனியாக வந்து உப்பு இல்லாமல் காரம் இல்லாமலாம் சமைக்க முடியாது. ஸ்பைஸ் மட்டும் வந்துட்டு நாங்கள் சுத்தமாக ஆட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, பெப்பர்னால் நான் ஆட் பண்ணிக்குவேன். பச்சை மிளகா போடுற மாதிரியான சாம்பார் அந்த குழம்புலலாம் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா இல்லை 1/2 பச்சை மிளகா அப்படி தான் போடுறேன். அண்டு சப்பாத்தி அவருக்கு இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. அவன் எப்படி சாப்பிடுவானோ அப்படின்னு நினச்சேன். பட் நல்லா குக் பண்ணி ஆயிலெலாம் போடாமல், நான் நெய் கூட போடல, சரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால போடலை. லேசாக தவாவில் மட்டும் கொஞ்சம் நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். மற்றபடி எதுவுமே ஆட் பண்ணலை. பட் அவர் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. பட் கொஞ்சம் சோக்கிங் அசார்ட் இருக்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே நின்று நல்லா பார்க்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ குட்டி குட்டி பீஸாக பிட்டு பிட்டு கொடுத்துட்டோன்னா அவரே வந்து சாப்பிட்ருவார். சேஞ்ச் என்னென்னா, அவன் வந்து நல்லா வளர்ந்துட்டான் அப்படிங்கிறத காமிக்கிறான். அவன் வந்து நான் ஊட்டினா வாங்கவே மாட்டான். தட்டில் அவனுக்கு வந்து பிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவரே வந்து எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு. இன்னொன்று நமக்கு ஊட்டி விடுறாரு சாப்பிடும் போதெல்லாம்.
எல்லா வாயிலையும் நமக்கு ஒரு வாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுவான். சம்டைம்ஸ் வந்து வாங்கிக்கலன்னா விட்டுருவான், இல்லைன்னா சம்டைம்ஸ் அழுவான். இப்படிலாம் கூட பண்ணுறான். அண்ட் தண்ணி பாட்டில் வந்து அவன் எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே எழுந்து போய் அவனுக்கு தாகம் எடுத்ததுனா குடிச்சிட்டு அங்கேயே திருப்பி வச்சுட்டு வந்துடுவார். இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது. முக்கியமான மாற்றம்னு என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் பாசிஃபையரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போல்லாம் அவரே வந்து தூக்கம் வந்துருச்சுன்னா காது பிடிச்சி காமிப்பார் தூக்கம் வருதுன்னு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எனக்கும் டைம் தெரியும், பட் ஸ்டில் அவனுக்கு நல்லா தூக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா தோளில் போட்டு தட்டி பாட்டு பாடி தூங்க வச்சுருவேன். நான் இப்போ கொஞ்சம் அவனுக்கு தாலாட்டெலாம் பாட கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அதை பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவார் அவர். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர்ஸ், ரொம்ப ரேர் கேஸஸில் இல்லைனா 1 ஹவர் தூங்குவார். ஸோ அப்படி எழுந்த உடனே வந்து ஏதாவது கொடுக்கணும். ஃப்ரூட்டு, உங்களுக்கு தெரியும் அவனுக்கு பனானா நான் கொடுப்பேன்னு. எப்போவுமே பனானாவே கொடுத்துட்ருக்க வேணாம் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இப்போ ட்ரை பண்ணி மாதுளம்பழம் கொடுக்குறேன். அவனுக்கு உரிச்சு வச்சிட்டோன்னா அழகாக உட்காந்து சாப்பிட்டுடுறான். அதுக்கப்புறம் சப்போட்டா இல்லை எது வந்து ஈஸியாக இந்த மாதிரி சூவபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி பிச்சு இப்போ எதுவுமே நான் ஊட்டுறதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணத்துலேயோ தட்டிலையோ போட்டு வச்சுட்டோன்னா அவரே எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு. இது ஒரு வகையில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. இல்லைனா ஸ்கூல் போகிறதுக்குள்ளே வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாயிடும். யாழனுக்கு என்ன தான் டாய்ஸ் வாங்கி வச்சாலும் இந்த புக்ஸ் மேலே தான் கண்ணு. திருப்பி அந்த புக்கை வந்து படிச்சுக்கிட்டே இருப்பான், படிக்க சொல்லிகிட்டே இருப்பான். அண்ட் இப்போ வந்து எங்கள் 2 பேரோட கண்ணாடியும் வந்து 2 பேர்டையும் வளைச்சிட்டான் நல்லா. ஸோ இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் தொடக்கூடாது சொல்கிறோமோ அதை தொடுறது, அதை தாண்டி அந்த புக்ஸ் மேலே தான் அவனுக்கு பிரியம் ஜாஸ்தி. ஸோ எல்லா ஒர்க்கும் எனக்கும் முடிஞ்சது. அதனால் அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ரொம்ப அட்டென்ஷன் சீக் பண்ணுறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் ஏதாவது ஒர்க் வந்து ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்னா அவன் நோட் பண்ணுறான். எனக்கு அதுதான் ஒரு பயமே. இது வரைக்கும் ஸ்க்ரீன் டைமே காமிக்காமல் தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஃபோன் நான் வந்து அடிக்கடி எடுக்கிறத பார்த்துட்டு அவன் அதில் ஏதாவது போயிடுவானோ கேட்பானோ அப்படின்னு ஒரு பயம் மட்டும் இருக்குது. இது யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பண்ணக்கூடாது யாழனுக்கு லன்ச் வந்து தயிர் சாதமும் சிக்கன் வந்து நான் பெப்பர் சிக்கன் எங்களுக்காக செஞ்சுருந்தேன். மொத்தமாக செஞ்சுட்டேன். அதில் ஒரு சிக்கன் பீஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப காரமாகவும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுனால. பெப்பர் சிக்கனால கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தியாக போடுவேன். ஸோ அதனால் அந்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டேன். தயிர் சாதம், இந்த சாதம் வகைகள் இந்த மாதிரி கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி சாத வகைகள்னால் நான் அவனுக்கு வந்து ஊட்டி தான் விடுவேன். கையில் கொடுத்ததில்லை. பட் அதையும் இனிமேல் கொடுத்து பழக்கலான்னு இன்றைக்கி கொடுக்க ட்ரை பண்ணேன். எப்படி ஆக்கிட்டான் பாருங்களேன். ஃபுல்லாக வேணும்னே நம்ம எதை பண்ணக்கூடாது சொல்லுமோ அதை தான் பண்ணுவான். எடுத்து காதில் வச்சுக்கிறான். நான் பண்ணாதேன்னு சொன்னால் திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்ணுறாரு. கண்ணுலாம் படுது பாரு. எல்லாம் பண்ணிட்டு ஒரு சிரிப்பு வேற சிரிப்பான். அதுதான் வந்துட்டு நமக்கு கோபமும் வரும், கடைசியில் வந்து சிரிப்பும் வரும். ஹாய். ஸோ மெயினாக இந்த டோட்லர் ரொட்டீன் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணுறதுக்கான ரீசன், ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு ரிகார்டிங் யாழனோட ரொட்டீன். யாழன் என்ன பண்ணுறீங்க? ஹாய் சொல்கிறீங்களா? ஸோ அதனால தான் இந்த மெயினாக இந்த டோட்லர் ரொட்டீன் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதில் மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உக்கச்சி இங்கே ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் பேபி வ்ளாக் ஷேர் பண்ணும்போது ஒரு சிலர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க.
ஸோ அதை பற்றிலாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். கீழே போடக்கூடாது, கீழே போடக்கூடாது, கீழே போடக்கூடாது, கீழே போடக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாழன் வந்து கக்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா உங்கள் பேபியும் கக்கிறதா சொல்லி இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. இதே கொஷின் தான் எனக்கும் இருந்தது. டே 1 ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதுலேருந்தே யாழன் வந்து கக்கிட்டு இருந்தான். அண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு 15-20 டேஸ் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக கக்க ஆரம்பித்தான். அது வந்து வாமிட்டிங் மாதிரியே இருக்கும். பயந்து நாங்கள் நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அதை டாக்டர்கிட்ட. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டரு பேபிக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, ஸோ அதனால தான் வருது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஸ் லாங் அஸ் பேபியோட வெயிட் கெயின் வந்து நார்மலாக இருக்குது, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, இந்த வாமிட்டிங்னால வெயிட் லாஸ் இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேபிஸ்க்கு 6 monthsலேயே நின்றுடும், இல்லை ஒரு சில பேபிஸ்க்கு 9 to 12 months ஆகும்னு சொன்னாங்க. யாழனுக்கு வந்து நாங்கள் 6 monthsக்கு அப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நின்றுன்னு நினச்சோம். அப்போயும் நிற்கலை. 7-8 months ஆச்சு, நிற்கவே இல்லை. ஒரு 9 monthsக்கு அப்புறம் கிராஜுவலாக கம்மியாச்சு, பட் ஸ்டாப் ஆகலை கம்ப்ளீட்டாக, பட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்புறம் நாங்கள் வந்து நினச்சோம், இவ்வளோ நாள் ஆகிடுச்சு ஆனாலும் கக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்புறம் ஒரு 10-10.5 monthஸில் நான் வந்துட்டு பால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா, அப்போ வந்து கம்மியாகும்னு நினச்சேன். அப்போவும் அவன் குடிக்கிற அந்த கொஞ்சம் பால்லையே வந்து கக்குனான், இருந்துச்சு அந்த ப்ராப்ளம். இப்போ 1 year ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 1 year ஆனதுக்கப்புறம் இப்போ ஆவின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து பெருசாக கக்கலை, பட் இன்னமும் அந்த இஷ்யூ வந்து லைட்டாக இருக்குது. ஆனால் முன்ன அளவுக்கு இல்லை, ரொம்ப லேசாக வந்து திடீர்னு கக்குவான். அதுக்கு மெயின் ரீசன் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, அவன் வந்து வாய் உள்ள விரலை விட்டு நல்லா கொடாயின்னு கொடாயுவான். ஸோ அதுக்கு அப்போ வந்துட்டு யாரும் கேமரா ஆட்டாதப்பட்டோ, அம்மா திட்டுவேன், ஏய் இப்போவும் லேசாக இருக்குது. இந்த ஆவின் வந்து அவனுக்கு செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து லேசாக கக்குறான், ரொம்பலாம் இல்லை, ரொம்ப லேசாக தான் கக்குறான். பட் நாங்கள் வந்து அந்த ஜேர்னியை கோ த்ரூ பண்ணும் போது இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இன்னொரு விஷயம், செகண்ட் விஷயம் என்னென்னா வந்து டைப்பர் வந்து நான் ஃபுல் டைம் யாழன் வந்து டைப்பரில் தான் வச்சுருக்கேன். ஸோ டைப்பர் ஃப்ரீ டைம் வந்து அப்பப்போ கொடுப்பேன். ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஆல்ரெடி எல்லாத்தையுமே நாங்கள் தனியாக மேனேஜ் பண்ணுறோன்னும் போது என்னால் திருப்பி அந்த கிளாத்ஸ்லாம் அகெயின் வந்து கையில் வாஷ் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு பாடியில் எனக்கு தெம்பு இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம், இப்போவும் இல்லை தான். ஸோ அதனால் வந்து அது ஒரு தனி வேலையை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து டைப்பர் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அவனுக்கு வந்து ஒரு நாள் கூட ரேஷஸே வந்தது கிடையாது. இப்போது பிஃபோர் கோயிங் டு சிங்கப்பூர் ஒரு 1 week முன்னாடி, சிங்கப்பூர் போகிறதுக்கு 1 week முன்னாடி திடீர்னு ரேஷ் வந்துடுச்சு. எனக்கு பயமே வந்துருச்சு. ஸோ திடீர்னு ரேஷ் வந்ததுனால எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து செபாமேடோட ரேஷ் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணேன். அது எப்படி சொல்கிறது, ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன், ஒரு நைட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அதுலேயே வந்து ரேஷஸ் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் அடிக்கடி கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது ரேஷ். அப்போல்லாம் வந்து இந்த டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணும்போது ரேஷ் க்ரீம் லைட்டாக, எஸ்பெஷலி நைட்ஸில், ஏன்னா ஃபுல் நைட் போட்டிருக்கறதுனால அப்போ தான் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி நைட்டில் வந்து போட்டு விடுறேன். அண்ட் மார்னிங்கில் டே டைமில் எப்போயாவது வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ ரேஷ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் டே டைமில் ஒன்ஸ், நைட் டைமில் ஒன்ஸ் போடுவேன். இல்லைனா ஒரு வீக்லி 2 or 3 வந்து நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரேஷ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிகினிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை. இப்போ நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபார் ரேஷ். சாரி பிட்டாக எடுக்கிறேன், ஏன்னா அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் ஃபுல்லாக. அடுத்தது நான் வந்து அட்ரஸ் சொல்லணும்னு நினச்சது வந்து அவனோட பாசிஃபையர். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அவனுக்கு நாங்கள் பாசிஃபையர் கொடுக்கல. ஒரு 3 monthஸில் அவன் வந்து ஸ்லீப்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணும் போது கொடுத்து ட்ரை பண்ணோம். பட் அவனுக்கு அது வந்து பிடிக்கல. தூக்கி போட்டுருவான், துப்பிடுவான், வாயிலே வச்சுக்க மாட்டான். சரி நல்லது தான் நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் அவனே வந்து பழசு எங்கேருந்தோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மருந்து பாட்டிலெல்லாம் அந்த பில்லர் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வாயில் வச்சு சப்பி ஏதோ ஒரு சூதிங் வந்து எதிர்பார்த்தான். அப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ கூட வந்துட்டு நாங்கள் ஃபுல் டேலாம் யூஸ் பண்ண மாட்டோம், இல்லை நைட்லலாம் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போனா வெளியே எங்கேயாவது போகிறோம், அவன் ரொம்ப கிராங்கி ஆகிறான்னா அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்போ மட்டும் வாங்கி வச்சுருந்தோம். அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா, அவனுக்கு நாங்கள் வந்து பால் ஸ்டாப் பண்ணி தூங்கவே மாட்டான். அவன் ஒரு ஃபேஸில் இருந்தான், சுத்தமாக தூங்குறதே இல்லை. அதனால தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூவே வந்துச்சு. ஸோ அந்த ஃபேஸில் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பாசிஃபையர் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அதை பழக்கிட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா தான் தூங்க வச்சார். ஸோ நானும் இல்லை, பாலும் இல்லை. ஸோ அவனுக்கு ஏதாவது சூதிங்க்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை பழக்கினார். அவன் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டான்னா, அது இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன். காலையிலையும் சரி, நாப் எடுக்கும் போதும் சரி, நைட்லேயும் சரி. ஆனால் அது கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா தான் தூங்கினான்.
பட் ஸ்டில் அந்த ஒரு டிபெண்டன்சி இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அதை எப்படியா மாற்றணும். என்னால் அவன் கூடயும் படுக்க முடியாது. ஏன்னா எனக்கு சுத்தமாக ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால் நான் தனியாக படுத்துட்டு இருந்தேன். அதனால் சரி இப்போதைக்கு போகட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 10.5 மந்த்ஸ் அவன் இருக்கும் போதுலேருந்து தான் நாங்கள் ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும் 10.5 மந்த்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் வந்து நல்லா யூஸ் பண்ணோம். நாங்கள் வந்து சிங்கப்பூர் போயிட்டு வர வரைக்கும் நீ எதுவுமே பண்ணாத விட்டுரு அப்படின்னு அவர் சொன்னார். அதனால நாங்கள் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் டச் பண்ணலை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோமோன்னு. ஏன்னா நிறைய குழந்தைங்க விரல் சப்புவாங்க, அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலர் கொஷின் பண்ணி ஒரு சிலர் எப்படி கேட்டிருந்தீங்கன்னா, யாழனுக்கு நீங்கள் பாசிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அவன் வந்து கையும் சப்புறான். ஆக்சுவலாக யாழன் கை சப்ப மாட்டான், அவனோட மவுத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான் விரலை விட்டு, அதுதான் பண்ணுவானே தவிர கை சப்ப மாட்டான் அவன். ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதில்லை. ஏன்னா பேபிஸ் அப்படி தான் அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் கை சப்ப மாட்டான் யாழன். ஸ்டார்டிங்லேருந்தே கை சப்பினதே கிடையாது. ரொம்ப ரேர். ஒரு 3 மந்த்ஸில் இருக்கும் போது கை சப்பியிருக்கான். அதுவும் 1 டே ஆர் 2 டே சும்மா பண்ணி பார்த்தானா என்னன்னு தெரியல, அப்போ மட்டும் தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நான் அவன் பண்ணி பார்க்கவே இல்லை. கை சப்பவே மாட்டான் தூக்கத்தில் கூட. ஸோ இப்படி இருக்கும் போது பாசிஃபையர் மட்டும் அவன் வந்து அடிக்ட் ஆகிட்டானோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. சிங்கப்பூர் ட்ரிப் போயிட்டு வந்து எப்படி இதை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. என் டாக்டர்கிட்டயும் இதை பற்றி கேட்கும்போது, இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ப்ரொலாங்டாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் போச்சுன்னா தான் இந்த பல்லோட அலைன்மெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஸ்பீச் டிலே பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. பட் பல்லோட அலைன்மெண்ட் தான் சொன்னார். அது கூட இப்போ மாறாது, எல்லா பல்லும் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் மாறும் அப்படின்னு சொன்னார். இது எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க, 2 நாள் கஷ்டப்படுவான், 3 நாள் கஷ்டப்படுவான், அப்புறம் மறந்துடுவான் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பால் நிறுத்தினதே வந்துட்டு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் நிறைய பேருக்கு. ஏன்னா பேபிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை மறக்க மாட்டாங்க. ஒரு சில பேபிஸ் சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுவாங்க, ஒரு சில பேபிஸ் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பாசிஃபையர் பற்றி நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி வந்துட்டு சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணேன். சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் அப்புறம் வந்து ரேண்டமாக ஒரு நாள் வந்து பகலில் அவன் 2 நேப் எடுப்பான். முன்னாடிலாம், இப்போ இல்லை. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நேப் அப்போ வந்து நான் பாசிஃபையர் சுத்தமாக கொடுக்காம அவனை வந்து அப்படியே வச்சு அழ வந்துட்டு எப்படி பால் ஸ்டாப் பண்ணும்போது நான் ஒரு சில கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், அழுதுகிட்டே இருப்பான். தூங்கவே இல்லாமல் நானும் பாட்டு பாடி தட்டுறேன், அப்படிலாம் அவன் மசியவே இல்லை, சுத்தமாக அழுதுகிட்டே தான் இருந்தான். ஒரு 1 hour நான் வந்து அழவிட்டேன் அவனை. பயங்கரமாக வந்து அழுதான். அதுக்கப்புறம் சமயம் தூக்கம் வருது அவனுக்கு, ஆனால் அவனுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக தூங்க தெரியல. நான் வந்து தட்டி கொடுத்தாலும் அவனுக்கு தூங்க தெரியல. அப்புறம் வேறு வழி இல்லாமல் 1 hour அழவிட்டு நான் பாசிஃபையர் தான் வச்சேன் மறுபடியும். அப்புறம் மறுபடியும் அன்றைக்கே வந்து செகண்ட் நேப் வந்துட்டு அதே மாதிரியே கொடுக்காம அப்படியே சும்மா தட்டி தட்டி பாட்டு பாடி பாட்டு அப்போ தான் பாடினேன். சும்மா பாட்டு பாடி ட்ரை பண்ணேன். அவன் வந்து 5 மினிட்ஸ் ஆகுதான், அப்புறம் தூங்கிட்டான். எனக்கே ஒரே ஆச்சரியம், எப்படி இது? ஏன்னா நான் ஒரு 1 வீக் இதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி அவன் வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து அடாப்ட் ஆகிட்டான். சரி இப்போது வந்து செகண்ட் நேப் தான் இப்படி ஆயிருக்கு, நைட் என்ன பண்ண போகிறானோ தெரிலன்னு நினச்சேன். நைட்டும் அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதான், அதுக்கப்புறம் தூங்கிட்டான். 1 டே தான் நான் வந்து அவனுக்கு இதை வந்து இல்லைன்றதை வந்து மறக்கடிக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு டேவே நல்லா ட்ரெயின் ஆகிட்டான். செகண்ட் டேலேருந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 5-6 அந்த டேட்லேருந்தே நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் அவன் வந்து அழுதான். செகண்ட் டேலேருந்து அவரே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் என்னென்னா நான் கூட இருக்கணும். நைட்டெல்லாம் இப்போது நைட்டாக இருந்தாலும் சரி, நேப்பாக இருந்தாலும் சரி, என் கையை பிடிச்சிப்பான். என் கை வந்து இருந்துச்சுன்னா என் கையை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னா அப்படியே தூங்கிடுவான். ஒரு சில சமயம் இப்போவும் நான் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். பட் நைட் டைமில் வந்து பாட்டு பாடணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அவனே படுத்து கொஞ்சம் நேரம் புரண்டு தூங்க போயிடுறான். அண்ட் இது என்ன மாதிரி நல்ல சேஞ்சு உருவாக்கியிருக்குன்னா, முன்னாடிலாம் நடுவில் ஒரு 10-15 வாட்டி எந்திரிப்பான். பட் இந்த டிபெண்டன்சி குறைஞ்சதுனால, டிபெண்டன்சி இல்லாததுனால அவன் வந்து நைட்டில் அடிக்கடிலாம் ஏஞ்சிக்க மாட்டான். இப்போவும் ஏஞ்சிக்கலான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏஞ்சாலும் கொஞ்சம் தட்டி தட்டி தூங்க வச்சிடலாம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க் காட் நான் வந்து பாசிஃபையரை சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் அதை யூஸே பண்ணுறதில்ல, எடுக்கிறதும் இல்லை.
இப்போ நாங்கள் அதை யூஸே பண்ணுறதில்ல, எடுக்கிறதும் இல்லை. அவனும் வந்து சுத்தமாக மறந்துட்டான். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீட்டில் திட்டுறாங்க அப்படின்னு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேபிஸ் ஓரளவுக்கு வந்து தூங்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்லீப் ஸ்கெடியூலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்புறமா இதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். எல்லா பேபியும் ஒரே நாள் அடாப்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேபிஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. நானே ஒரு 1 வீக் ஆகும்னு நினச்சேன். எனக்கே சர்ப்ரைஸ் தான் 1 டேயில் அவன் வந்து ட்ரெயின் ஆனது. ஸோ இது வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஸ்லீப் அஃப்கோர்ஸ் வந்து 1 இயரில் வந்துட்டு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முந்தா நேற்று கூட வந்து நாங்கள் பேசியிருந்தோம். அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் நாங்கள், சுத்தமாக தூங்காமல். 2 பேருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்கும், கண்ணெல்லாம் எரியும். பட் இப்போ பரவாயில்ல. பட் பக்கத்தில் படுத்தா அவன் தூங்குறான், நமக்கு தான் தூக்கம் இப்போவும் வர்றது கிடையாது. ஏன்னா உதச்சிக்கிட்டே இருப்பான், உருண்டுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் வந்து இப்போவும் நடந்துட்டுருக்கு. அந்த நான் இப்போ ரீசெண்டாக வேறு ஒரு போஸ்ட் பார்த்தேன். கம்ப்ளீட் ஸ்லீப் பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆகுமா. ஸோ யாழன் எப்போ 6 வயசு ஆகிறது, நான் எப்போ ஒழுங்காக தூங்குறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு இன்னும் படுத்தி எடுத்துட்டான். 5:30 மணிக்கெலாம் எழுந்து பால் வேணும்னு அழுது, ஐயோ எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் வலிக்குது. ஆனால் வேறு வழியில் எழுந்து அவன் பின்னாடி ஓடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது ஆன்சர் பண்ணாமல். உங்களுக்கு வேறு ஏதாவது இதை தாண்டி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி vlog வந்து போடணும்னு நினச்சி போட்டுட்டேன். நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்கேஸ் நீங்கள் எண்ட் வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா தட் மீன்ஸ் அ லாட் டு மீ. See you all in the next video.